அருமையான ஜாயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த அற்புதமான நேரத்திலே உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில், கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாயன் டிவிக்கு நீங்கள் யாவரும் கொடுத்து வருகிற உங்களுடைய பேராதரவுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய அன்பின் பிரயாசங்கள், நீங்கள் தாங்குகிறதான உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஜாயன் டிவி நேர்த்தியாய் நடைபெறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜாயன் டிவி வராத நேரங்களிலே உங்களில் அநேகர் ஏன் வரவில்லை என்றதான அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என்னுடைய உள்ளம் நிச்சயமாகவே மிகவும் பரவசம் அடைந்தது. ஜாயன் டிவியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். தேவனுடைய ஜனமே, தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாயன் டிவியை ஆதரியுங்கள். உங்களுடைய அன்பை நீங்கள் தொடர்ந்து பாராட்டும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கூட நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாகவே தாங்கும், நம்மை வழி நடத்தும். கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் நம்முடைய தியானத்திற்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதியிலே நாம் பாஷா போஷனுடைய தியானத்திற்கு நேராக நாம் வரப்போகிறோம். இதுவரைக்கும் நாம் மிக அற்புதமான வேத பகுதிகளை தியானித்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இன்றைய நாளினுடைய பாஷா போஷனுடைய பெயர் தெருமா என்கிறதான பெயராக இருக்கிறது. தெருமா, TERUMAH, தெருமா என்கிறதான இந்த பெயர். எப்படி பிள்ளைகளே, தெருமா அப்படின்றதான இந்த எபிரேய பதத்திற்கு காணிக்கை, ஆஃபரிங் என்கிறதான அர்த்தம் உடையதான ஒன்றாக இருக்கிறது. இதற்கான வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 27ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் வரைக்கும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 27ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் வரைக்கும். அடுத்ததாக அஃப்தரா பகுதியிலே 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் தொடங்கி 6ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் வரைக்கும் நம்முடைய தியானமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பெரித் ஹதிஷா, புதிய ஏற்பாடு என்கிறதான இந்த பகுதியிலே நாம் எபிரேயருக்கான நிருபம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 28வது வசனம் வரைக்கும் நம்முடைய தியானத்தின் பகுதிகளாக இவைகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தெருமா என்கிறதான இந்த பகுதியை தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகினாலே இதனுடைய ஆதாரமாக யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே காணிக்கை, தசமபாகத்தை குறித்ததான பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காணிக்கை எல்லாம் எதற்கு வாங்க வேண்டும், தசமபாகம் ஏன் கொடுக்க வேண்டும் என்கிறதான பல பேச்சுக்கள் இருக்கிறதை நாம ஆங்காங்கே பார்க்க முடியும். ஒரு சில பேர் கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் கொடுக்க கூடாது என்று சொல்லுகின்றார்கள். ஏன் சபைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான காரியங்கள், பேச்சுக்கள் இருக்கத்தான் செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், தேவனாகிய கர்த்தர் காணிக்கையை கொண்டு வரும்படியாக இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லு என்று மோசேயின் மூலமாக கர்த்தர் தாமே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. So giving offering is not a man-made theology.
இட் இஸ் காட் கமாண்ட். அது தேவன் கொடுத்ததான கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் வாங்க வேண்டாம். இருமாப்பா இருக்கிற மனம் உடையவர்களிடத்திலே வாங்க வேண்டாம். தேவனுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாத மக்களிடத்திலோ, இல்லாவிட்டால் வேதனையோடு கூட கொடுக்கக்கூடிய மக்களிடத்திலோ காணிக்கையை வாங்க வேண்டாம். அதுதான் சொல்ல வருகின்றார். யாருக்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 2 விதமான கண்டிஷனோடு கூட, மனப்பூர்வமாய், 2வது உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்போ மக்களுடைய மனநிலைமை மிக முக்கியமானது. காணிக்கையை கொடுக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மனப்பூர்வமாய், with all of the heart. 2வது உற்சாகமாய், cheerful giver. ஆண்டவராகிய தேவன் இந்த 2 காரியங்களை சொல்லுகின்றார். அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஸோ விசனமாய் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கட்டாயம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிறதான மனப்பான்மையோடு கூட இருக்கிறவரிடத்தில் வாங்க வேண்டும் என்றதான அவசியமும் இல்லை. தேவன் மீது அன்பு கூர்ந்து, கர்த்தர் எனக்காக நன்மையை செய்தார், என்னை வாழ வைத்திருக்கின்றார், எனக்கு அவர் எல்லா விதமான நன்மைகளை அவர் கொடுத்திருக்கிறார், சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கக்கூடியதான அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதிலே உற்சாகமாய் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், காணிக்கையை வாங்க. அதை யாருக்காக வாங்கு? சபைக்காக வாங்க, ஊழியக்காரனுக்காக வாங்க இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், அதை எனக்காக வாங்கு. அதை யார் வாங்க வேண்டும்? கர்த்தருடைய ஊழியர்கள் தான் வாங்க வேண்டும். எதற்காக வாங்க வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் அவர்கள் என்னென்ன காணிக்கைகள்லாம் வாங்கலாம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் கிட்டத்தட்ட ஒரு 16 பொருட்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன: பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தனங்களுமாமே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். The type of offering to be collected, இவைகள் எல்லாவற்றையும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த பர்டிகுலரான பொருட்களை வாங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தருடைய மனதில் ஏதோ ஒன்று இருக்கிறதை போல தோன்றுகிறது. ஸோ ஆண்டவராகிய தேவன் இவைகள் எல்லாவற்றையும் காணிக்கைகளாக அவர் வாங்க சொல்லுகின்றார். எதற்காக அப்படி நம்ம பார்க்கும் பொழுது 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக என்கிறதான மிக அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஸோ நீங்கள் என்ன வாங்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார் காணிக்கை. காணிக்கை என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் திருமா, நீங்கள் அவரிடத்தில் திருமா வாங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன திருமாவெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதான லிஸ்டையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அடுத்தது அதை வாங்குவதற்கான காரணத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, God wants to dwell among his people. தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகின்றார். அவர் வாசம் பண்ணும்படியான ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உண்டாக்கும்படியாய் அந்த ஜனங்கள் எல்லாரும் உண்டாக்க வேண்டும். மோசே உண்டாக்கும்படியாக ஆண்டவர் சொல்லவில்லை. கர்த்தர் மோசேக்கு மாதிரியை காண்பித்தார். ஆனால் வேலை கொடுக்க வேண்டியதும் ஜனங்கள், வேலை செய்ய வேண்டியதும் மக்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 8வது வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உண்டாக்குவார்களாக என்று
சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. To build up the temple of God, கர்த்தருடைய ஆலயத்தை ஸ்தாபிக்க வேண்டியதான பொறுப்பு, அதை கட்ட வேண்டியதான பொறுப்பு நம் எல்லாருடைய கடமையாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் மேக் a sanctuary, ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த ஸ்தலத்திற்கு பேர் மிஷ்கன் என்று எபிரேய பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. A visual reminder for the people of God's holy presence that dwelt among them. அவர்கள் மத்தியிலே வாழ்ந்ததான, வசிக்கிறதான தேவனுடைய பரிசுத்த பிரசனத்தை கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது. அதான் மிஷ்கன், சாங்சுவரி, ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. ஸோ ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போதெல்லாம் தேவ மக்களுக்கு எது அவளுடைய இருதயத்திலே காணப்படும் என்றால் தேவ மகிமை வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆமென். ஆண்டவர் இதை உண்டு பண்ண சொன்னார். அதற்கு ஜனங்கள் திரும்ப காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதுக்கு மெட்டல்ஸ் தேவை, உலோகங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னென்ன உலோகங்கள்? பொன், வெள்ளி, வெண்கலம் போன்ற காரியங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவர் இளநீல அந்த நூலை சொல்றாரு, இரத்தாம்பர நூல் சொல்றாரு, சிவப்பு நூல் சொல்றாரு. இவைகளெல்லாம் உள்ளே செய்வதற்கான திரைகளை செய்வதற்கான காரியங்கள். பிறகு தகசு தோல், வெள்ளாட்டு தோல், எல்லாம் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் என்றதான காரியங்களை சொல்லுகின்றார். ஃபார் த கவரிங் ஆன் த டாப் ஆஃப் தி டேபர்னாக்கிள், மேலே இருக்கிறதான அது மூடும் காரியமாக இவைகளை போடும்படியாக கர்த்தர் அவைகளை கேட்கின்றார். பிறகு மரங்களை ஆண்டவர் கேட்கின்றார். அவருடைய பிள்ளைகளை விளக்கெண்ணெய் ஆண்டவர் கேட்கின்றார். அபிஷேக தைலத்துக்கான பரிமளங்களை ஆண்டவர் கேட்கின்றார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகந்த வர்க்கங்களை கேட்கின்றார். தூபத்திற்கான சுகந்த வர்க்கம், ஏபோத்துக்கான மார்பதக்கத்திலே வைக்கக்கூடியதான கோமேதக கற்களும் இரத்தன கற்களும் 12 விதமான அந்த வெவ்வேறு விதமான கற்கள், அவைகள் எல்லாவற்றையும் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள், சபையார், தேவனாலே மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டதான ஜனங்கள் யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தார்களோ, உற்சாகமாய் கொடுத்தார்களோ கர்த்தருக்கென்று, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பிறகு ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் நாம் அவருக்கு என்று கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேகர் சொல்லிக் கொள்வாங்க, நான் என்னையே கொடுத்துட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தருக்கு கொடுக்க மனமில்லாதவர்களாக அநேகர் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான, கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறதான காரியத்தை பாருங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். For God loves a cheerful giver. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டவைகளை, நான் கர்த்தருக்கு என்று இதை செய்ய போகிறேன் என்கிறதான அந்த மன நிர்ணயம் உடையவர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரை மிக அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுக்கலான்றதான எண்ணங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் நேரத்தை கொடுப்பீங்க, உங்ககிட்ட இருக்கிறதான பொருட்களை கொடுப்பீர்கள். எப்படியாகிலும் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைப்பது உண்டு அல்லவா? அதே போலதான் தேவனை நீங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை தேவன் எதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறார் என்றால்,
நீங்கள் அவருக்கு என்று கொடுக்கும்படியாக நினைக்கிறவைகளையும் கொடுக்கிறவைகளையும் வைத்துதான் ஆண்டவர் அவர் நிர்ணயம் செய்து கொள்கின்றார். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வின் நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். டு பி எ ப்ளீசர் ஆஃப் அவர் காட். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பிரியப்படுத்துவதற்கு சில வழிகள் உண்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்கிறதான ஒரு காரியம். அடுத்தது நாம் இங்கே வாசித்ததான இந்த வார்த்தை சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறஇடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கின்றார். விசனமாக அல்ல, கட்டாயமாக அல்ல, ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற மக்களாய் நாம் காணப்படத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாகவே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் நிச்சயமாய் உங்களுடைய விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவன் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. தமக்கு கொடுத்தவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் அவர் பிரதிபலன்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை அவர் திரளாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மளுடைய பாவ சுவாபம் என்ன செய்கிறது என்றால் நம்மை கொடுக்க விடுவதில்லை. அவர் சின்ஃபுல் நேச்சர் மேக்ஸ் us to be selfish people. நம்மை சுயநலம் உள்ளவர்களாய் அது மாற பண்ணுகிறது. நம்முடைய பாவ சுவாபங்கள் அது என்ன செய்யும் என்றால் நம்மை கொடுக்க விடாது. இட் வில் ஆல்வேஸ் எனக்கு தான், எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்று சொல்லுகிறதான சுவாபமுடையதாக பாவ சுவாபம் காணப்படுகிறது. ஆனால் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருப்போமே என்றால் நாம் நிச்சயமாய் தேவனுக்கு என்று கொடுக்கிறவர்களாய், நாம் மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டிய பிள்ளைகளே, அதனால்தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் வாக்கு என்ன தெரியுங்களா? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இட் இஸ் த பிளெஸட்னஸ் டு கிவ் தேன் டு ரிசீவ். கொடுக்கிற அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ யாராவது கொடுக்க மாட்டாங்களா என்று ஏந்தி காத்து கொண்டிருக்கிறவர்களாக அல்ல. அப்படி ஏந்தி காத்து கொண்டிருப்பது தேவ பிரசனத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகளே, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். They will inherit the heaven, kingdom of heaven. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், poor in the spirit, தேவனுடைய சமூகத்தில் போய் காத்து நிற்கிறவர்களா இருக்கணும். அப்பா, நீங்க கொடுக்கல, யார் கொடுக்க போறாங்க என்று சொல்லுகிறதான அளவிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்து நிற்க வேண்டும். ஆனால் வெளியில வரும்பொழுது நாம் இயன்றதை கொடுக்கிறவர்களாக, கொடுப்பதில் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிற அளவுக்கு நாம் காணப்பட வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழ மட்டும் உங்களுக்கு மீண்டும் அளக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்பொழுது கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், இங்க வேதம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம் மீண்டுமாக நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை
செய்வீர்களாக. ஆண்டவராகிய தேவன் மிக நேர்த்தியாய், மிக அழகாய் அவர் அந்த மாதிரியை மோசேக்கு காண்பித்தார். மலையிலே அதனுடைய மாதிரியை காண்பித்தார். நான் காண்பித்த அந்த மாதிரியின்படியே நீங்கள் செய்வீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Ministries are to be modeled after the pattern of our God. தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியங்கள், சபை என்பது மனுஷனுடைய சிந்தை, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் என்கிறதான அப்படிப்பட்டதான காரியங்கள் அல்ல ஊழியம். ஆண்டவர் காண்பிக்கிற மாதிரியின் படி செய்வதுதான் ஊழியம். அதுதான் திருச்சபை, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய பாதைக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, there are other types, there are superficial types. அந்த மாதிரியை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே செய்கிறதான காரியங்கள் அவர்கள் சொந்த இஷ்டத்துக்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதாயோ, தேவ மகிமை இறங்குகிறதான ஒன்றாயோ நிச்சயமாய் அவைகள் ஒருபோதும் இருக்க போவது இல்லை. அப்போ ஆண்டவராகிய தேவன் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று மோசேக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் இஷ்டம் போல, தங்கள் விருப்பம் போல செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஊழியங்கள் அவரவர்கள் இஷ்டம் போல செய்கிறார்கள். சபையை அவரவர்கள் இஷ்டம் போல நடத்துகின்றார்கள். ஒருபோதும் அவைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறவைகளாய் இருக்கவே இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்திரத்திலே காண்பிக்கப்பட்டதான இந்த ஆலயத்தை போல ஒரு ஆலயம் நிச்சயமாகவே பரலோகத்திலே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடிகிறது. பரலோகத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அதன் மாதிரி தான் இந்த பூமியிலே செய்யப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 15:5 கூட நமக்கு அதை தான் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய தேவன் 10வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். ஒரு பெட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் நீளம் 2 முழம், அதன் அகலம் 1 முழம், அதன் உயரம் 1 முழமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் பெட்டி. தேவ பிள்ளைகளே, ஹரோன் ஹபரித் என்று சொல்லி அது எபிரேய பாஷையிலே அழைக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இதை அந்த சித்தி மரத்தினாலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன மரத்தினாலே அதை செய்ய வேண்டும், எவ்வளோ நீளம், உயரம், அகலம் எவ்வளோ இருக்க வேண்டும் என்கிறதான அளவுகளை கர்த்தர் கொடுக்கின்றார். பிறகு அதை எதினாலே மூட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், பசும் பொன் தகட்டினாலே, பியோர் கோல்டு, அதில் வேறு எந்த கலப்படமும் இருக்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பசும் பொண்ணை எப்படி நாம் தகடாய் அடிக்க முடியும்? உடஞ்சிரும், பட்டுன்னு உடஞ்சிரும். அதில் கொஞ்சம் காப்பர் கலந்தால் மட்டும்தான் அதை வளைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பசும் பொன் தகட்டினாலே செய்வாயாக. what a instruction God gives. கலப்படம் ஒன்றும் அதில் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி ஆண்டவரே அது செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் சொல்லுவார் என்றால் அதன்படி செய்யும் பொழுது அது நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றி கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மனுஷனுடைய பலத்தினாலே, ஞானத்தினாலே நிச்சயமாய் அது முடியாதுதான். ஆனால் கர்த்தருடைய கட்டளை அதை செய்ய முடிந்தது. அவர்கள் பசும்பொன் தகட்டினாலே அதை மூடினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருந்தது? நாம்
ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஒன்று ராஜாக்கள் 8வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளாலே அல்லாமல் அதிலே வேறு ஒன்றும் இருந்தது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. அதற்குள்ளாக இந்த 2 கற்பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டதான இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வைக்கப்படும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி சில நேரங்களிலே பல இடங்களுக்கு சென்று வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி ஜனங்களோடு கூடவே கடந்து சென்றது. அதை சுமக்கும்படியாக ஆண்டவர் ஆசாரியர்களை ஏற்படுத்தியிருந்தார். அதில் ஆண்டவர் சொன்னதான காரியம் யாத்ராகமம் 25:12 ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களையும் மறுபக்கத்தில் 2 வளையங்களையும் இருக்கும்படி வைத்து சித்தீம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளில் பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட வேண்டும். அதனாலே அதற்காக வளையங்கள் செய்யப்பட்டிருந்தது. பிறகு அதற்குள்ளாக உள்ளே செல்லுவதற்கான சுமப்பதற்கான மரத்தினாலே செய்யப்பட்டதான தண்டுகள் செய்யப்பட்டிருந்தது. அவைகள் பொன் தகட்டாலே மூடப்பட்டு இருந்தது. என்னுடைய பிள்ளைகளே, இப்படி செய்யப்பட்டதான இவைகள் அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டது. ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டு சென்றார்கள். ரொம்ப முக்கியமாய் நாம் இதை எப்பொழுது பார்க்க முடியும் என்றால், ஜனங்கள் யோர்தான் நதியை கடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான அந்த உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்பாக செல்லட்டும், அவர்களுடைய பாதங்கள் யோர்தான் நதியிலே படும் பொழுது யோர்தான் பிளக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். வா, அவர்கள் அப்படியாக செய்தார்கள். மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வரும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி தான் முன்பாக செல்ல வேண்டும். 7 நாளும் உடன்படிக்கை பெட்டி சுற்றி வர வேண்டும். மாத்திரமல்ல 7வது நாள் 7 முறை சுற்றும் பொழுதும் இந்த உடன்படிக்கை பெட்டியும் சுற்றி வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தார். இப்படியாக அது சுற்றப்பட்டது. 7வது முறை சுற்றும் பொழுது ஆண்டவர் அந்த எக்காலத்தை ஊத சொன்னார். ஷஃபாரீம் ஊதினார்கள். ஊழுதும் பொழுது எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. ஒரு மாபெரும் வெற்றி உண்டானதை யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஏலியின் நாட்களிலே நாம் பார்க்கின்றோம், இந்த தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்திற்கு போகும்பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு எண்ணம் தோன்றினது. யுத்தத்திலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமந்து கொண்டு செல்லலாம் என்றதான எண்ணம் வந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போனதினாலே தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் இவர்கள் சுயமாக சுமந்து கொண்டு போனபடியினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. பெலிஸ்தியர்கள் மேற்கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் தங்களுடைய பெட்டியை, இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தங்களுடைய கடவுளுடைய ஆலயத்திலே வைத்தார்கள். தாகோனுடைய கோயிலே வைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பிறகு தேவனுடைய பெட்டி அங்கிருந்து கிரியாத் யாரீம் என்கிறதான இடத்திற்கு அது கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அது அங்கேயே வைக்கப்பட்டிருந்தது. பிறகு தாவீது அதை அதனுடைய ஸ்தலமாகிய தாவீதின் பட்டணத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். எருசலேமுக்கு அதை கொண்டு வந்து அவர் வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கென்று ஒரு கூடாரத்தை உண்டாக்கி
நடனத்தோடு பாடலோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆசரிப்பு கூடாரத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த கூடாரத்திற்குள்ளாக அவர் வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பிறகு சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்ததும் நாம் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த லொகேஷன் ஆஃப் தட் டாபர்னாக்கிள்? இன்றைக்கு நிறைய மக்கள் பலவிதமான காரியங்களை சொல்லுகிறார்கள். தள்ளப்பட்ட ஆகமமாகிய 1 எஸ்தராஸ் என்கிறதான அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி அந்த பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது, தேவாலயத்தின் பொருட்கள் எல்லாம் கொண்டு போகும் பொழுது உடன்படிக்கை பெட்டியும் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள் என்கிறதான காரியங்களை அந்த தள்ளப்பட்ட ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன நம்புகிறார்கள் என்றால், உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயம் இருந்ததான அதே இடத்திலே பூமிக்கு கீழே இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டாரே, அந்த இடத்திற்கு எக்ஸாக்டாக பூமிக்கு கீழாக இருக்கிறது என்கிறதான பலவிதமான தியரிஸ் இன்றைக்கு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்றாலும் இன்றைக்கு வரைக்குமே உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. ஆனால் தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த உடன்படிக்கை பெட்டி மிகவும் முக்கியமான ஒரு இடமாய் காணப்பட்டது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மீது 2 கேருபீன்கள் உண்டு பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஸோ ஆண்டவருடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறதான இடமாக அந்த இடம் காணப்பட்டது. 2 கேருபீன்கள் நடுவிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சிங்காசனத்தை அமைத்திருந்தார். அதற்கு கிருபாசனம் என்றும் த்ரோன் ஆஃப் கிரேஸ் என்றும் அது அழைக்கப்பட்டது. இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் தேவ தூதர்கள், அந்த செரஃபீம் அப்படிங்கிறதான அந்த தூதர்களை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குட்டி அந்த தூதர்களாக அவங்க இருப்பாங்க. வித் சபி சீக்ஸோடு கூட, குட்டி இறகுகளோடு கூட அவர்கள் பறந்து கொண்டிருப்பார்கள், கெருபீன்கள் என்று சொல்லி நினைக்கிறாங்க. நோ, ஒருபோதும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் அல்ல கேருபீன்கள். கேருபீன்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது முதல்ல நாம் எங்கே வாசிக்கிறோமே என்றால், அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே மனிதர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்ட பொழுது உருவின பட்டயத்தோடு கூட, சுடர் வீசுகிறதான பட்டயத்தோடு கூட பிரம்மாண்டமாக இந்த கேருபீன்கள் ஏதேன் தோட்டத்தை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 10வது அதிகாரங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் 4 முகங்களை உடையவர்களாய், 4 செட்டைகளை உடையவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளை மனுஷர்களை போன்ற கரங்களை உடையவர்களாய், அது மாத்திரமல்ல உயர்ந்து நிற்கிறவர்களாய் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மிகவும் மிகவும் பராக்கிரமம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஏன் அங்கே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார்? அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது ஜனங்களுக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது, தேவனுடைய பாதுகாப்பு ஜனங்களுக்கு உண்டாகிறது. ஆகினாலே இந்த மர்சி சீட் என்று சொல்லுகிறதான இந்த தேவனுடைய கிருபாசனம் என்கிறதான அந்த இடம் எபிரேய பாஷையிலே கப்போரத் என்று சொல்லப்படுகிறது. கப்போரா என்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், அட்டோன்மெண்ட், பாவ நிவிர்த்தி செய்யப்படுகிறதான இடம், இல்லாவிட்டால் மூடப்படுகிற இடம். கப்பார் என்று சொல்லப்படுகிறதான ஒன்று. நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது. அப்படிப்பட்டதான மிக அற்புதமான ஒரு இடமாய் இரத்தம் தெளிக்கப்படுகிற வேளையிலே அது பாவங்கள் நீக்கப்படுகிறதான ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. தேவ ஜனமே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுகிறதான இடம்
மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு யாரும் செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு பெரிய திரைச்சீலை, மிகவும் திக்கான திரைச்சீலையினாலே அது பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. அது பிள்ளைகளே, அதற்குள்ளாக வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் சென்று தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு இடமாய் அது காணப்பட்டது. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி சிலுவையிலே மரித்த பொழுது தம்முடைய மாம்சமாகிய திரைச்சீலையினாலே அவர் நமக்காக பிற்கப்பட்டபடியினாலே நாம் பார்க்கிறோம், தேவாலயத்தில் இருந்ததான திரைச்சீலை மேலே தொடங்கி கீழே வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு மனிதர்கள் தங்களுடைய துணியை இரண்டாக கிழித்து கொள்வார்கள். நாம் நிச்சயமாகவே உணர முடிகிறது, தேவன் தன்னுடைய துக்கத்தை காண்பிப்பதற்கு தம்முடைய மகன் அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்ததற்கு துக்கத்தை காண்பிப்பதற்காக தேவன் தம்முடைய திரைச்சீலையை கிழித்து தம்முடைய துக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டபடியினாலே நம்முடைய பாவத்தின் நிமித்தம் உண்டாகக்கூடியதான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த கிருபாசன தண்டிக்கு தைரியமாய் வரும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றார். We are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மிகுந்த தைரியமாய் அந்த கிருபாசன தண்டிக்கு சென்று தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இயேசு வண்டியிலே வாருங்கள். நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒருவர் தான் வல்லவராக இருக்கின்றார். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கரத்திலே வைத்து கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற இடம் தேவனுடைய பிரசன்னம். Come to the presence of God. தேவ பிரசன்னத்திற்கு வாருங்கள். இந்த மேசியா உங்களுக்கு விடுதலை விமோச்சனத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனமே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், கடா காலை இவைகளுடைய இரத்தம் நிச்சயமாய் உனக்கு விமோச்சனத்தை பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. உனக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளாட்டுக்கடா இளங்காலைகளுடைய இரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் கரத்தில் ஏந்தி அவர் உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். ஆகினாலே இந்த மகா பிரதான ஆசாரனாகிய இயேசு வண்டைக்கு நீங்கள் வரும்படியாய் வேதம் உங்களை அழைக்கிறது. ஆகினாலே வேதம் நமக்கு சொல்லுகிறதான காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிருபாசன தண்டையிலே வாருங்கள், நீங்கள் சகாயம் பெறும்படியாய், நீங்கள் உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ நண்டையிலே தைரியமாய் நீங்கள் வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு பாவ விமோச்சனத்தை தருவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட வாழ்ந்து உங்களை மேன்மைப்படுத்த இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கிறதான அதே நேரத்தில் நம்மை நாமே இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதான அனைத்தையும் அவர் அந்த நாள் பரியந்தம்
காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் அற்புதமாய் காத்து நடத்துவாராக. May God's blessings be upon you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மேலும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஜனங்களிடத்திலே எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி சொல் என்று நீ சொன்னீரே ராஜா. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் அவைகளை வாங்கு என்று நீ சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று கொடுக்கிற மக்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவைகளை வைத்து ராஜா உமக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்ட, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற நீர் காண்பிக்கிறதான அந்த மாதிரியின்படியே செய்யும்படியான கிருபைகளை பாக்கியத்தை ஆண்டவருடைய ஜனமாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேணுமா? அப்படி அன்பின் பாதத்திலே நான் மன்றாடுகிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே இந்த வார்த்தைகளை கேட்டபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மிக விசேஷமாக உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே சப்பா வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும் பொழுது அதிலே நீர் வாசமாய் இருந்து எங்கள் பாவங்களை மன்னிக்கவும், எங்களுடைய காணிக்கைகளை பலிகளை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை வழி நடத்தவும் நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உங்க பிரசனம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபை எல்லாரோடு கூட இருப்பதாக ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட உடைய பிரசனம் இருக்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்து அவர்களோடு கூட இடைபடுவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.